மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தல்ல வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்புவது மூட நம்பிக்கை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்திருப்பது திமுக தலைமையை எரிச்சலடைய செய்திருக்கு. திமுக கூட்டணியில கூடுதல் இடங்கள் மற்றும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமா தெரிவித்து விட்டாரு. இதற்கு பதிலளித்த ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்துல கூட்டணி ஆட்சி சரிவராது என்ற மாயையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும், மற்ற மாநிலங்கள் கூட்டணியை ஏற்கும் போது தமிழகம் மட்டும் ஏன் ஏற்க கூடாது அப்படின்னு அவர் வினவி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள புயலை கிளப்பியிருந்தாரு. இந்த நிலையில பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் அப்படின்னாலும் கூட இந்த ஒரு திட்டம் மட்டுமே தேர்தல்ல வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்புவது வெறும் மூட நம்பிக்கை தான் அப்படின்னு திமுகவை கடுமையா விமர்சித்திருக்காரு. கடந்த 3 ஆண்டுகள்ல தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநிலங்கள்ல 4 மாநில அரசுகள் மட்டுமே மீண்டும் வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்திருக்காரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் நெருக்கமானவராக கருதப்படும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இது போன்ற தொடர் விமர்சனங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கேள்விக்குறியாக்கி இருக்கு.